கவிதா, உள்ள என்னதான் பண்ணிட்டு இருக்க? என்னங்க கூப்பிட்டீங்களா? அப்பாவும் அம்மாவும் கவுண்டரை பார்த்துட்டு வர்றேன்னு போனாங்க. இன்னும் காணோம். எனக்கு நேரமாயிட்டே இருக்குது. அவங்க வந்ததும் நான் வேலை விஷயமா வெளியில போய் கேட்டு சொல்லியிருக்க கவிதா. சரிங்க, நான் சொல்லிடுறேன். பார்த்து போயிட்டு வாங்க. சரி கவிதா. அது ஒன்றும் இல்லை, எங்க அப்பா உங்களுக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருப்பாரு. கொஞ்சம் போற வழியில அவரையும் பார்த்துட்டு போயிடுறீங்களா? சரி, பார்த்து போயிட்டு வாங்க. ஐயோ, இவர்கிட்ட பேசிட்டு உள்ள இருக்க வேலையவே மறந்துட்டேன். இப்பவே வெயில் என்ன போடுது. சரிங்க, கொஞ்சம் இருங்க, நான் போய் உங்களுக்கு குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். இவ்வளவு நாள நீ மட்டும்தான் இந்த வீட்டுல இருந்த. இப்பதான் நம்ம மருமக கவிதா வந்துட்டால, அவகிட்ட சொன்னா தண்ணி என்ன தண்ணி காப்பியே போட்டு கொண்டு வந்து போறா. கவிதா, அம்மா கவிதா. ஒன்னும் இல்ல கவிதா, கவுண்டர் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்தம்மா. ரொம்ப கலப்பா இருக்குது, ஒரு டம்ளர் காப்பி போட்டுவோம்மா. என்னது காஃபியா? காலையில இருந்து இந்த வீட்டை பாத்தீங்களா எவ்வளவு வாசிங்கமா ஒட்டடையா இருந்துச்சுன்னு? காலையில இருந்து இருக்கிற வேலையை பார்க்கவே எனக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. அப்பாடா, நீ இப்பதான் உட்காந்தா வந்துட்டார் காஃபி கேட்கறதுக்கு. ஏமாமா, அத்தை சும்மா தானே இருக்காங்க, ஏன் அவங்கள காஃபி போட சொல்லியிருக்கலாம்ல? ஏவா, உன் மாமா இப்ப என்ன தப்பா கேட்டாரு? காஃபி தானே கேட்டாரு, அதுக்கு போய் ஏன் இப்படி கோவப்படுற? அப்படிதான் பேசுவேன். இங்க பாருங்க, உங்களுக்கு வேணுங்க நேரத்துல என்னால வேலை செய்ய முடியாது. உங்களுக்கு தேவையான வேலையெல்லாம் நீங்க தான் செஞ்சுக்கணும். தப்புதாம்மா, வீட்டுக்கு வந்த மருமகளா நினைக்காம மகளா நினைச்சு கேட்டோல, அது எங்க தப்புதான். இதெல்லாம் இப்ப பேசக்கூடாது. என்கிட்ட வேலை சொல்றதுக்கு முன்னாடி ஏற்றிருந்திருக்கணும். மருமகன் ஒருத்தி வந்துட்டா போதுமே, வீட்டு வேலைக்காரியா ஆக்கிடுவாங்க. அப்படி என்னங்க கேட்டோம்? எதுக்கு இப்படி கோவப்பட்டு பேசிட்டு போறா? இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாமே இப்படி அவசர புத்தி தான். என்ன பண்றது, நாம தான் கொஞ்சம் அனுசரிச்சு விட்டு கொடுக்கணும். சரிங்க. சரி சரி, காஃபி எல்லாம் வேண்டாம், போய் குடிக்க தண்ணி மட்டும் கொண்டு வாங்க வாங்க வாங்க. உங்களை பார்த்து பேசி எவ்வளவு நாள் ஆச்சு? என்ன ஆரம்பம் பண்றது, வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு வெளியில வர முடியறது இல்லை. இப்போ கூட உங்களை நேர்ல பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்தை பேசிட்டு போனது தான் வந்தேன். இப்படி எனக்கு முக்கியமான விஷயம் பாருங்க ஆரம்பம், நான் சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வரேன். என் தம்பிக்கு உங்க பொண்ணை பிடிச்சிருக்குது. அவனும் கல்யாணம் பண்ணிட்டா உங்க பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றான். சரி, அதான் உங்களை நேர்ல பார்த்து சம்மதம் கேட்டு போலான்னு வந்தான். இதுல நாம பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? கட்டிக்கு போறவங்க பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதா. ஆனா இப்பதான் என் மூத்த மருமகனுக்கு 10 லட்சம் ரூபாய் போட்டு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்தேன். அதனால இப்போ என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். இங்க பாருங்க ஆரம்பம், பணத்தை பத்தி நீங்க எதுவுமே கவலைப்பட வேண்டாம். கல்யாண செலவு எல்லாமே நான் பாத்துக்கிறேன். நீங்க சம்மதம் ஒரு வார்த்தை சொன்னா மட்டும் போதும். இப்படி சொன்ன பொறுப்பாடு நான் என்னங்க சொல்றது? எனக்கு என் பொண்ணை உன் தம்பிக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். வரீங்களா? இருங்க, காபி சாப்பிடுறது. ஒரு கிளாஸ் காபி எடுத்துட்டு வாமா. என்ன விஷயமா வந்துட்டு போறாங்க? இவராகல, இவரு நம்ம ஊர் பண்ணையாரோட மகன். இவரோட தம்பிக்கு தான் உன்னை பொண்ணு கேட்டு வந்திருந்தாரு. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? உனக்கு காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ரொம்ப நல்லா இருக்குன்னு நானும்
போதுமா? கட்டிக்கிட்டு வாழ பரவாயில்ல, எனக்கு பிடிக்க வேண்டாமா? ரேகா, என்னம்மா சொல்ற? நீங்க எடுத்த முடிவில் எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்றேன். ரேகா, நல்லா யோசனை பண்ணி தான் சொல்றியா? அப்பா, நான் நல்லா யோசனை பண்ணி தான் சொல்றேன். நான் மாமாவோட தம்பி சிவாவை விரும்புறேன். கல்யாணம் பண்ணா அவர் தான் பண்ணிப்பேன். என்ன தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்க. ரேகா, என்னடா என்னாச்சு? ஏன் பதட்டமா ஓடி வர? ஒண்ணும் இல்லக்கா, எங்க சித்தப்பாவோட குஞ்ச பிடிச்சு நசுக்கி விட்டாங்கக்கா. அதனால எங்க சித்தப்பா அடிக்கிறது துரத்திட்டு ஒளி இருக்க ஏதாவது ஒரு வழி சொல்லுக்கா. அட பாவி, உனக்கு எவ்வளவு ஏத்தறது இந்த மாதிரி பண்ணிருப்பேன். டேய், போட வெளிய. எல்லாம் ஒளிய முடியாது. போட வெளிய. டேய், எடா என் பாவனை பிடிக்கிற விடுறா. காக்கா ப்ளீஸ் கா. டேய், அவதுற போத விடுறா. டேய், மானத்து வாங்குறடா. டேய், போட வெளிய. பெரிய உலகம் அது. என்னடா? காக்கா அந்த பாடிக்குள்ளே சொல்லிக்கிறேன்க்கா. எது? பாவாடைக்குள்ள ஒளிஞ்சுக்கிறியா? பல்ல உடைச்சிடுவேன். போட வெளிய. பெரிய உலகம் இருக்கு. உலகம் ராணி ஓடி. டேய், நீ என் கையில மாட்டுவல்ல. உன்னை கூட மிதிக்கிறேன் பாருடா. யோ, என்னையா நீ கடப்பாறைய முழுகுன மாதிரி எப்படி பார்த்துட்டு இருக்கிற? வெக்கமா இல்ல? சொல்லுவாயா? ஏமா இந்த பக்கம் எங்க அண்ணன் பையன் இதுங்க வந்தான். ஏய்யா, அந்த சின்ன பையன்தான் நசுக்கனானா? ஓ, அவன் இந்த பக்கம் தான் வந்தானா? அவனை இன்னைக்கு யோ, அவ பார்க்கதான் சின்ன பையன். அவன் என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? அவன் அவன் இரு, இரு. என்ன பண்ணா? என் குஞ்சு பிடிச்சு நசுக்கின மாதிரி உன்னை ஏதாச்சும் பிடிச்சு நசுக்கி விட்டானா? பண்ணாலும் பண்ணிருப்பான். ஏன்னா அவனுக்கு அப்படியே அவன் அப்பம் புத்தி. யோ, வாய முடியா? அதெல்லாம் இல்லையா, அவன் என் பாவாடைக்குள்ள. என்ன பாவாடை பிள்ளையா? அண்ணன் மவனே, வெளியே வந்துரு. இல்ல நான் உள்ள வந்த நீ நாசமாயிருவ. நீ வாய மூடுறா. நீ உள்ள வந்து நான் மாசமாயிடுவேன். நான் சொல்றதை கேளேன்டா. அவன் என் பாவாடை புடிச்சு இழுத்து நான் உள்ள ஒளிஞ்சுக்கிறேன்னு சொன்னா, நான் தான் அடிச்சு புடுவேன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டேன். அச்சே, இவ்வளவுதானா? நான் என்னமோ நினைச்சேன். ஏய்யா, உன் குஞ்சு அவ்வளவு பெருசா புடிச்சு நசுக்கிறதுக்கு? அப்படி என்னையா குஞ்சு வச்சிருக்க நீ? அதிசயமா? இல்லம்மா, நான் புறா குஞ்சு என்னோட சின்ன குஞ்சு பிடிச்சு நசுக்கி விட்டான். அதனால வந்ததாரு கோவம். அதான் துரத்திட்டு வந்தவனை. சீ, புறா குஞ்சு தானா? ஏய்யா, நீ புறாலாம் வச்சிருக்கேன்னு? அதெல்லாம் நிறைய வச்சிருக்கிறனே. யோ யோ, எனக்கு புறா சூப்புடா ரொம்ப பிடிக்கும்யா. கிடைக்குமா? சரி இருமா, நான் போய் புறா சூப் போட்டு எடுத்துட்டு வரேன். சரி, அப்படின்ட்டே கிடப்போம். என்ன இது கலர் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு எங்க போயிட்டு இருக்க? வேற பக்கத்துல உள்ள டான்ஸு கூத்து கரகாட்டம் எல்லாம் நடக்குது. ஒவ்வொரு பக்கம் ஒரே நாள் நடக்குது. டேய் செப்பவாயா, இங்க பாரு, கரகாட்டம் டான்ஸ் கூத்து இதெல்லாம் உனக்கு நான் காட்டுறேன்.
வரலாமா தன் தூக்குற தங்கரதமே வந்து தூக்கிட்ட வரலாமா அடி குங்குற இடுப்பு உடலில் நெருப்பு வந்து படலாமா நெற்றி கேட்கிறது ஆசை காத்திருக்கு ஒன்னு கேடைய கேட்கிற சம்மத சம்மதம் கந்த தோழம் சந்தையில் பார்த்து சின்ன பெண்டான மஞ்ச தாவணி காற்றில் பறக்கு வந்த பெண்டான காட்டில் கட்டில் இருக்கு கம்மங்கோள் கொண்டு பொருவாயா கல் காட்டில் கட்டில் இருக்கு கம்மங்கோள் கொண்டு பொருவாயா ஒளிந்த விடுவோம் நான் கட்டித்தாரே உனக்கு கண்ணு கண்ணு தருவாயா சிம்மராசிக்கு உச்சமாயிருக்கி கண்ணீர் ராசியை டவு கண்ணு வந்து சொல்லமா கும்பதோளும் சந்தையில் பார்த்த சின்ன பெண்டானா மஞ்ச தாமரை காற்றில் பறக்க வந்த பெண்டானா பார்த்து தாவணி வேட்டது நேற்று வந்த காலா என்னங்க என்ன கவிதா எதுக்கு அப்படி சும்மா சும்மா கூட்டிட்டு இருக்கிற நான் ஒன்றும் சும்மா சும்மாலாம் கூப்பிடல என்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கார்ல வச்சுட்டேன் அதான் உங்களுக்கான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டீங்களான்னு கேட்கறதுக்காக கூப்பிட்டேன் அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு கவிதா அப்பா அம்மா வந்துட்டா அவங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதுதான் சன்னியன் வயசான காலத்துல எங்க போய் தொலையுமோ இது வேற சொல்லிட்டு தான் வருவாங்குது என்னமா பேக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்க ஏதாவது வெளியே கிளம்பிட்டு மாதிரி தெரியுது அப்பா சந்தோஷமான விஷயம் தான்ப்பா எனக்கு அரசாங்க வேலை கிடைச்சிருக்குதுப்பா வேலை ஜாயின் பண்ண சொல்லிக்கிறாங்கப்பா தெரியுமா ரொம்ப சந்தோஷம் எனக்கு நம்ம கும்பிட்ட கடவுள் நம்மள கைவிடலைங்க இப்ப என் மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என் மனசு நெறிஞ்சு போச்சுங்க அப்பா எனக்கு வேலை கோயம்புத்தூர் கிடைச்சதுனால தினமும் வந்துட்டு போக முடியாது அதனால தனியா போய் இருக்க போறியாடா அப்பா கேட்டுட்டே இருக்காரு நீ எதுவுமே பேசாம அமைதியா இருக்க என்னடா அம்மா என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியலம்மா என்னோட சூழ்நிலை அப்படி ஒரு வண்டி வாங்கிட்டு கோயம்புத்தூர் வேலைக்கு போயிட்டு அங்க வர முடியாதனாலதான் அங்கேயே தங்கிருக்கலாம்னு கிளம்பி வைக்கிறோம்மா ஆனா என்னம்மா செய்யறது
ஏங்க என்னங்க இது? அவனும் வெளியூர் போறேங்கிறான், நீங்களும் எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருன்னு சொல்றீங்க. டேய், எங்கேயாவது போய் இருக்கிறதுக்கு ஒரு வண்டி ஒன்று வாங்கிக்கிட்டு டெய்லி பெட்ரோல் போட்டு போயிட்டு வரலாம்ல. நல்லா இருக்கேன் நியாயம். விற்கிற விலைவாசிக்கு அங்கேக்கு எங்கேயும் போயிட்டு இருந்தா பெட்ரோலுக்கே சம்பளம் சரியா போயிடும். அது மட்டும் இல்ல, இந்த காலத்துல அரசாங்க வேலை கிடைக்காதே குதிரை கொம்பா இருக்கு. கிடைச்ச வேலையும் வேணாம்னு சொல்லிடுவாங்க போலி. இல்லப்பா, எல்லா தாய் தகப்படும் தான் பெத்த பிள்ளை நல்லா இருக்கணும் தான் நினைப்பாங்க. அதே மாதிரிதான் நாங்களும் நினைக்கிறோம். யாரு முன்ன பின்ன தெரியாத இடத்துல போய் நீங்க தனியா கஷ்டப்படக்கூடாதுதா நான் அப்படி சொன்னேன். என்ன செய்யறதுன்னு தெரியல அம்மா. நான் எங்க போனாலும் என் நினைப்பு பூரா உங்க 2 பேருக்கு மேலதாம்மா இருக்கும். நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்குண்டா. எங்களோட கஷ்டம் நீ போயிடுச்சு, நீயாவது சந்தோஷமா இருக்க. சரிப்பா, வரமா வா கவிதா போலாம். மாமா, அத்தை, நாங்க வரோம். எடுங்க, போலாம். அப்பா, அப்பா, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். ஆனா அது என்னடா சின்னவா, எதா இருந்தாலும் தைரியமா சொல்லு. வேற ஒண்ணும் இல்லப்பா. நம்ம அண்ணியோட தங்கச்சி ரேக்காலப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னத்தான் செஞ்சுக்கோனே ஒரே பிடிவாதமா இருக்குதுப்பா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா. சிவா, வேண்டாப்பா. அந்த வீட்டுல இருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நம்ம வீட்டுல இருந்தும் கடனை பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா. இன்னொரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போடா. கிட்ட இருந்து பிரிச்சுக்குவாடா. வேண்டாப்பா, கொஞ்சம் பொறுமையாரு. நமக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். அம்மா, கட்டுன பொண்டாட்டிக்காக பெத்தவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போற அளவுக்கு நான் இல்லம்மா. ஆமா, சந்தி வாங்க சொல்லுந்தி. வரவேற்பு என்னமோ நல்லா தான் இருக்குது. ஆனா நீங்க பேசுன வார்த்தை என் நெஞ்சை உடைச்ச மாதிரி இருக்குது. இந்த காலத்துல எவனாச்சும் ஒரு மருமகனுக்கு அரசாங்க வேலை வாங்கி கொடுத்திருக்கிறானா? நான் வாங்கி கொடுத்திருக்கிறேன். கையில இருந்த காசு பத்தாம கடனை வாங்கி நான் வாங்கி கொடுத்திருக்கிறேன். அந்த நன்றி விசேஷங்களோட இல்லாம ஏன் புள்ளத உன் பதில பிரிச்சுட்டு கூட்டிட்டு போறான்னு வாய்க்கு சவுண்ட் பேசிட்டு இருக்கிறீங்க. அது வந்து ஆ, இதுக்கு மேல நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இனிமே நீயே வந்து என் பொண்ணை கேட்டாலும் நான் பொண்ணை கொடுக்க மாட்டேயா. என் புள்ளதான் உன் பொண்ண உன் குடும்பத்தையே பிரிச்சதுன்னு வாய்க்கூசம் பேசிட்டு இருக்கிறீங்க. போதும். சந்தி என்ன சந்தி? லட்சுமி அவசரப்பட்டு பேசின இந்த வார்த்தையால சம்மந்தி எப்படி கோவிச்சிட்டு போறாரு பாத்தியா? ஏங்க, இந்த நேரத்துல அவர் இங்க வருவார்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? அப்படியே இருந்தாலும் நான் என்னங்க தப்பா சொல்லிட்டேன்? சொல்லுங்க. நம்ம பிள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்க நம்ம பட்ட கஷ்டம் கொஞ்சமா லட்சமா, வெயில்னு பார்க்காம மழைன்னு பார்க்காம நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்து வளர்ந்துருப்போம். ஆனா இன்னைக்கு நாம யாரும் தேவையில்லை, அவங்க புருஷன் பண்ணி தேவை நம்மளை விட்டு பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாரு. இதோ இந்த சின்ன பையன் படிக்க வேண்டிய வயசுல நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? இப்படி அழுது புலம்புறதுனால என்ன நடக்கும்? இவ்வளவு நாளா பல கஷ்டத்துக்காக அந்த ஆண்டவன் நம்மளை சோதிச்சான். இன்னைக்கு பிள்ளைங்களை பிரிச்சு பார்க்கிறோம். அழாதீங்கம்மா. எந்த சூழ்நிலையிலையும் நான் உங்க 2 பேர்த்தையும் விட்டு போக மாட்டேம்மா. உங்களுக்காக நான் இருக்கிறேங்கம்மா. அழுவாதீங்கம்மா.
அது ஒண்ணும் இல்லடா பாண்டியா. கேளுடா. அந்த ஆறுமுகத்தோட பொண்ணை பார்த்ததுல இருந்து என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்குதா. அதுதானே பார்த்தேன். உடனே பொண்ணுங்களை பார்த்தாலே உங்க மனசே மாறிடுது. எப்படியோ உங்க தம்பி பொண்டாட்டி ஆக போறதுன்னு அதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. அதுக்கு தாண்டா அந்த காலத்திலேயே பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க, தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டின்னு. முதலாளி, எப்படியோ அண்ணன் தம்பி 2 பேர்த்துக்குள்ள சண்டை சச்சரவு வராதுந்தா அதுவே போதும். டேய், அவன் ஏன் தம்பிடா. இந்த அண்ணனுக்காக எதையும் விட்டு கொடுப்பான். பாட்டு கேட்போம். நான் சொல்றத சொல்றேன், நீங்க என்னவோ ஏற்பாடு பண்ணு போ.
அப்பா அப்பா கவிதா, ஆமா வாங்க. மாப்பிள்ளை வேலைக்கு போயிட்டாராமா? அவர் வேலைக்கு போயிட்டாருங்கப்பா. தங்கம் நல்லா இருக்கியா? என்னப்பா கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை ஒண்ணும் இல்லைம்மா. எல்லாம் நம்ம ரேகாவோட கல்யாண விஷயமா தான். நம்ம ஊர் பண்ணையாரோட மகன் நம்ம வீட்டுக்கு நேத்துக்கு வந்திருந்தாரு. அவரோட தம்பிக்கு ரேகாவை ரொம்ப பிடிச்சு போச்சான். நீங்க சம்மதிச்சா கல்யாணத்தை முடிச்சிடலான்னு அவர் வந்து கேட்டு போனாரு. நானும் சரின்னு தான் சொன்னேன். ஆனா நம்ம ரேகா தான் கட்டிட்டா அந்த சிவாவை தான் கட்டிக்கணும்னு ஒத்த காலில் நிக்கிறான். அதான் என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குதுமா. என்னடி அப்பா சொல்றதுல உண்மையா? ஆமாக்கா, நான் சிவாவை மனசார காதலிக்கிறேன். சிவாவை தான் கட்டிப்பேன்னு முடிவே பண்ணிட்டேன். ஏய் ரேகா, இன்னுமா நீ புரிஞ்சுக்காம பேசுற? அவ குடும்பத்துல பேசின வார்த்தையை நீ கேட்டிருந்தா அந்த வழி என்னன்னு எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. அப்பா என்னப்பா பேசுறீங்க அதுக்கு? அது ஒண்ணும் இல்லம்மா, இந்த கல்யாண விஷயமா தான் நான் சம்மந்தி வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க என்ன பேசுனாங்க தெரியுமா? அவங்க நல்லா இருந்த குடும்பத்தை நீதான் பிரிச்சு கூட்டிட்டு பாட்டியாம். ரேகாவையும் கல்யாணம் முடிச்சுட்டா சிவாவையும் பிரிச்சு கூட்டிட்டு போயிடறான்னு வாய்க்கூசம் பேசுறாங்க. அப்படியா சொல்லுச்சுங்க? வயசான காலத்துல வாய் கொழுப்ப பாத்தீங்களா? அப்பா இதுங்களுக்குலாம் சோத்துக்கே வழி இல்லாத போது இந்த வாய் பேசுதுங்களே. இதுங்களுக்குலாம் நல்ல சோறு தண்ணி கிடைச்சா இன்னும் என்னென்ன பேசும். ஹேடி, அந்த குடும்பத்துக்கு நான் ஒருத்தி போய் கஷ்டப்படுறது பத்தாதா? இனி நீ அங்க வந்து கஷ்டப்படணுமா? இல்லக்கா, அவங்க அப்படி பேசியிருப்பாங்களான்னு என்னால இப்ப வரைக்கும் நம்ப முடியல. அக்கா, அப்படியே அவங்க பேசியிருந்தாலும் மனசுல ஒருத்தரை நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தர் கூட என்னால எப்படி வாழ முடியும்? நீங்க பாருங்க தங்கம், காலத்துக்கு தகுந்த மாதிரி நாம தாண்டி நம்மள மாத்திக்கணும். இந்த காலத்துல காசு பணம் தான் முக்கியம். இங்க பாரு, அந்த வக்கீலாத்துக்கு வீட்டுல என்ன இருக்கு? சோத்துக்கே வழி இல்லாம நீ கஷ்டப்படுற அப்பா பார்த்த மாப்பிளைக்கு காரு பங்களா சொத்து சொகன்னு இருக்கு. அதனால மனசு போட்டு குழப்பிக்காம அப்பா சொல்ற மாதிரி நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா வாழ்ற வழியை பாரு. ரேகா, முடிவா நான் சொல்றதை கேட்டுக்க. சிவாவை கல்யாணம் கட்டிக்கவே கூடாது. என்ன மீறி கட்டிட்டா என் பணத்தை தாண்டி தான் நீ வெளியே அப்பா அப்பா நல்லா இருக்கேன்ப்பா. ஆமா அம்மா எங்கப்பா? வாடா, வா. நாங்களே உன்னை வந்து பார்க்கணும்னு நினைச்சோம், நீயே வந்துட்ட. சமய மருமக எப்படி இருக்கா? அவ வரலையா? இல்லம்மா, நான் மட்டும்தான் வந்தேன். சரி ராஜா, வேலை எல்லாம் எப்படா இருக்குது? இடம் வேற புதுசு, நல்லா இருக்கிறியா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லப்பா. நான் ரொம்ப சந்தோஷமா நல்லா இருக்கேன்ப்பா. நம்மளோட நானும் அம்மாவும் புது இடத்துல பையன் எப்படி போயிருக்கிறானான்னு தினம் தானே எங்க மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்துறான். நம்ம நல்லா இருந்தா அது போதுண்டா ராசா. ஹலோ ஹலோ, முத்துசாமிங்களா? ஆமா நீங்க? ஆனா நான் சிவா கூட பட்டறையில வேலை பார்க்கறேன்னா, சிவா வண்டியில போகும்போது சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. எது? ஆக்சிடென்ட்டா? நம்ம ஈரோடு எல்கே மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. லட்சுமி சின்னவன் ஏதோ வண்டியில போய் ஆக்சிடென்ட் என் பையன் பேர் சிவா, அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டோம். அவனுக்கு என்னாச்சு டாக்டர்? கொஞ்சம் பொறுமையா இருக்குமா. உங்க பையனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஒரு கால் மட்டும் உன்னை
அசிங்க போனதால அதை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? என் தங்கத்தை கால் எடுத்துட்டீங்களா? ராஜாவே, எங்களால அவனை கால் இல்லாத பார்க்க முடியாது. என் காலை வேணா எடுத்து அவனுக்கு வச்சுட்டாண்ட, அவனை கால் இல்லாத பார்க்க முடியாது. மன்னிச்சுங்க, எங்களால என்ன பண்ண முடியுமோ அதை செஞ்சுட்டோம். இனிமே ஆக வேண்டியதை பாருங்க. சிவா, என் பையனுக்கு ஓடி ஓடி உழைச்சு என் பையனுக்கு கால் போச்சா? ஐயோ, நாங்க ஏதாவது பாவம் பண்ணியிருந்தா அந்த தண்டனை எங்களுக்கு கொடுத்துருக்கலாமே. என் பிள்ளைய காலமெல்லாம் கால் இல்லாம நாங்க எப்படி பார்க்க போறோம் தெரியலையே. ராஜா, கவிதா, என் மனசே சரியில்லை. வீணா என்ன வம்புகளுக்காக. ஓ, நான் பேசுறதே உங்களுக்கு வம்பிழுக்க மாதிரி தெரியுமா? அப்போ நீங்க எங்க வேணாலும் போவீங்க, எங்க வேணாலும் வருவீங்க. நான் எதுவும் கேட்காம வாய பொத்துக்கிட்டு இருக்கணுமா? ஏன் கவிதா புரிஞ்சுக்காம இப்படி பேசுற? நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் தப்பான விஷயத்துக்கெல்லாம் போகல. எங்க அப்பா அம்மா பார்த்து சொல்லலான்னு தான் போயிருந்தேன். ஐயோ, என் தம்பிக்கு வண்டி அடிபட்டதுனால அவனை போய் பார்த்துட்டு வர நேரம் ஆயிடுச்சு. சும்மா எதுக்கத்தாலும் சந்தேகப்பட்டு பேசாத. இங்க பாருங்க, சரி ஏதோ பழக்க தோசத்துக்கு போனீங்க, போன தோசத்துக்காக 5 10 கொடுத்துட்டு வர வேண்டியதானே? அது என்ன ராத்திரி பூராவும் அங்கேயே தங்குற பழக்கம்? நீ நினைக்கிற மாதிரி சாதாரண அடிபட்டு இருந்தா பார்த்துட்டு வந்துடலாம். ஆக்சிடென்ட்ல என் தம்பிக்கு ஒரு காலை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாத்தையும் கூட அவன் முதலாளியா பார்த்துக்கிட்டாரு. இப்படிப்பட்ட நிலைமையில நான் பக்கத்துல இல்லைன்னா அவன் மனசு உடைச்சு போயிட மாட்டானா? இல்ல நாளைக்கு ஊர்ல தான் என்ன கவிதா சொல்லுவாங்க. ஆமாங்க, இந்த ஊர் உலகத்துல இருக்கவங்க எல்லாம் பார்த்தா நம்ம பொழைக்க முடியாது. இந்த ஊர் நம்ம நல்லா இருந்தாலும் பேசும், நாசமா போனாலும் பேசும். அதனால நீங்க இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்க்காதீங்க. நம்ம குடும்பத்துக்கு எது நல்லதோ அதை மட்டும் பார்த்தா பேசு கவிதா, பேசு. உன் மனசுல என்னதான் இருக்குதோ அத்தனையும் பேசு. எனக்கு அப்படியெல்லாம் இல்லைங்க. எனக்கு நான் ஏன் உங்க மேல கோபப்பட தெரியுமா? இவ்வளவு நேரம் எங்க அப்பா உங்களுக்காக காத்திருந்துட்டு இப்பதான் போறாரு. என் தங்கச்சிக்கு திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாரா, அதான் நம்ம 2 பேர்த்தையும் வர சொல்றதுக்காக நீங்க அவ்வளவு நேரம் காத்திருந்துட்டு நீங்க வரலன்னு இப்பதான் கிளம்பி போறாரு. என்னால வர முடியாது, நீ வேணா போயிட்டு வா. என்ன வர முடியாதா? நீங்க இல்லாம நான் மட்டும் போய் என்ன பண்றதா? ஓ, உங்க தம்பிக்குன்னா ராத்திரி பூராவும் அங்கே இருப்பீங்க. ஆனா என் தங்கச்சி கொண்டுனா நீங்க வர மாட்டீங்களா? போது கவிதா, இதுக்கு மேல எதுவும் பேசாத. என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடு. போங்க போங்க, இன்னும் என்னென்ன நடக்குதுன்னு நானும் பார்க்கதான. சோப்பு, இதுவரைக்கும் நீ புருஷலியோட பழத்தை பார்த்துருப்ப, ஜாக்கி சானோட பழத்தை பார்த்துருப்ப. இன்னைக்கு இந்த கராத்தே காளியோட பழத்தை பார்க்க போற. பழமா? அம்மா, தேனி வாடிய செவ்வாழையா? என்ன பழம் காட்டுங்க? மொந்தவாழ பழம். சோப்பு, பழம் இல்ல, பழம். ஓ, பழமா? எங்க காட்டுங்க, பார்க்கணும் ஆசையா இருக்கு. அவசரப்படாத சோப்பு, ஒரு நிமிஷம் இரு. சோகே, ஐட்டு தடுத்துடா. இது என்ன ஓடு? ஓ, ஓடு அடிக்க போறீங்களா? ஆமா, என் குருஜியோட உடம்பு இரும்பு மாதிரி. நான் அடிக்கிற அடியில எப்படி ஓடி சதுரி ஓடுதுன்னு மட்டும் பாரு. சோக்கு எல்லாம் அட்டை தானே?
எல்லாம் மதினா ஸ்டோர் வாங்கிட்டு வந்து அண்ணன் சாயம் பயப்படாத மோடி போய் நில்லு ஏதாவது பழசகுது மனசில் வச்சுட்டு எது அடிக்கிறது கீழையா மேலையா ஓ கையிலையா சோக்க தலையில் அடிக்கிறேன் சோப்பு பார்த்தையா பழத்தை காளி நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்க உடம்பு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. இது பாருங்க, எனக்கும் ஒரு ஆசை, நானும் உடைக்கட்டுமா? சோப்பு நீ எங்க வேணா அடி சோப்பு. நான் ஒரு இரும்பு மனிதன். அப்படியா? நான் ரெடி. மூடிட்டு நில்ற நீ. சோப்பு அடி சோப்பு எப்படி தாங்கறன்னு மட்டும் பாரு. யார் மாத்த முடியும்? ஸ்டடி ஏய் குடுடா. நீங்க ரெடியா? அடி சோப்பு. ஆமா, ஃபர்ஸ்ட் எங்க அடிக்கிறது, கீழயா மேலையா? ஐயோ, என்னங்க இது? ஓடு உடையவே இல்ல. நீங்க அடிக்கும்போது உடைச்சது, நான் அடிக்கும்போது உடையவே இல்லையே. எப்படி அடியா அண்டை உடச்சுட்டு ஓடோடையில நாங்க உடனே பிக்கப் பண்ணலான்னு ஓடு அதில் தேர்மா கோல் ஓட்டு பண்ணி கொண்டு வந்தோம். ஐயோ, அப்ப இது? அது ஒரிஜினல் ஓடு. அட பாவி, நாசமா போனே. போச்சு கொலகே சொல்லவா போறியா? என்னடே நானா? இவன்தானே சொன்னா. நான் இரும்பு மனிதன். அதான் அடிச்சிட்டேன். இரு செக் பண்ணி பாக்குறேன். ஐயோ, யோ. என்னையா பண்றது? இவன் வேற காலை விரிச்சு படுத்துட்டான். நாளை விரிச்சு படுத்துக்கு நான் வா ஓடி போய் ஒட்டிக்கலாம். இல்லைன்னா நீ மாட்டினியா முடிஞ்சியா வா. அட பாவி. போட்டு போயிட்டானே. ஏ சோக்க சோளக்காட்டுக்கு கூட்டிட்டு போய் அறிவில் தெரியும். இருடா நானும் வரேன். கோடையிடி ராசப்பா குத்து ரொம்ப டக்கரப்பா இந்த ரவுடி சரோஜா உடல நான் தொடல அவ தொடவே விடல கடலையினா கடலை இவ கரிச காட்டு கடலை கடலையினா விடல ஓ அக்காமவ விடல கடலையினா கடலை இவ கரிச காட்டு கடலை கடலையினா விடல ஓ அக்காமவ விடல சொந்த ஊரு தொத்து கொடிதான் இவ சுளை இருக்கும் சாத்து கொடிதான் அடி மாடிய வசப்படி வெட்டி பப்பெம்மா ஆசப்படி ஒரு முட்டை கட்டல ரெண்டு முட்டை கட்டல மூணு முட்டை கட்டல கடலை என்ன கடலை இவ கரிச காட்டு கடலை கடலை என்ன கடலை ஓ அக்காமவ விடலை
நெத்திலியே இளசுனா இளசுனா எல்லா கண்ணும் அலசுனா ஒரு முட்டை கட்டல 2 முட்டை கட்டல 3 முட்டை கட்டல கடலை 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 என்ன கடலை இவ தரிச காட்டு கடலை 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 என்ன கடலை ஓ அக்கா மாமா கடலை கடலை இது நான் அரைச்ச மஞ்சள் 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 இது நான் அரைச்ச மஞ்சள் அஞ்சலையே அஞ்சலையே 5 ரூபாய் அஞ்சலையே சில்லறைய அள்ள சிரிச்சு சிரிச்சு கொல்ல ஒரு முட்டை கடல 2 முட்டை கடல 3 முட்டை கடல 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 கடலை என்ன கடல இவ தரிச காட்டு கடல கடலை என்ன கடல ஓ அக்கா மாவா கடல சொந்த ஊரு தூத்து கொடிதான் இவ சுளை இருக்கும் சாப்பிட்டு கொடிதான் வாசப்படி பிடி பப்பேன் ஆசைப்படி கடலை என்ன கடல இவ தரிச காட்டு கடல கடலை என்ன விடல ஓ அக்கா மாவ விடல என்னடா ஆச்சு ஒரு காலையே எடுக்கிற அளவுக்கு அப்படி என்னடா நடந்தது வண்டி ஓட்டி பார்க்கும்போது பிரேக் பிடிக்காம மரத்தில் அடிச்சுட்டு சாரிடா சிவா நான் பெங்களூர் போயிட்டு 10 நாளா வர முடியல இல்லைன்னா உன்னை அன்னைக்கே வந்து பார்த்துருப்படா பரவாயில்லடா உடனே வந்து பார்த்தா மட்டும் போன காடு திரும்பியாடா வரப்போகுது கவலைப்படாதா சிவா உன்னோட நல்ல மனசுக்கு நீ எப்போ நல்லா இருப்படா என்னோட கம்பெனிலேயே உனக்கு ஒரு நல்ல வேலை போட்டு தரேன் ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு கல்யாணம்டா சிவா நீ அவசியம் வரணும் என்னடா சிவா அப்படி பாக்குற பொண்ணு வேற யாரும் இல்ல ரேக்கா தான்டா ரவி என்னடா சொல்ற ஆமாண்டா சிவா எல்லா விஷயத்தையும் எங்க அண்ணனே பேசி முடிச்சிட்டாரு கட்டாயம் நீ வரணும்டா ரவி நான் இப்ப இருக்கிற நிலைமையில கல்யாணத்துக்கு வரணும் வரலையோ ரேக்காவை பார்த்து ஒரு வாழ்த்து சொல்லலாம்னு நினைக்கிறேன் எனக்காக நீ ரேகா கிட்ட சொல்லுவியா ரவி உனக்காக இது கூட செய்ய மாட்டேனாடா சிவா இப்பவே போய் சொல்றேன்டா நான் போயிட்டு வரேன் நீ அவசியம் வரணும்டா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்னீங்க. இப்படி பேசாம என்ன அர்த்தம்? எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க. எனக்கு போயிட்டு வேலை இருக்கு. ரேகா, என்ன நீ நிஜமாவே மறந்துட்டியா?
உங்களை மறந்து பல நாள் ஆச்சு. அப்புறம் எப்படி ஞாபகம் இருக்கும்? என்ன ரேகா சொல்ற? என்ன நிஜமாவே மறந்துட்டியா? ஆமா, மறந்ததுனால தான் ரவியை கட்டிக்க நான் சம்மதிச்சேன். என்னைக்கு எங்க குடும்பத்துல பொண்ணு எடுக்க கூடாதுன்னு நீங்களும் உங்க அப்பா அம்மாவும் பேசினீங்களோ அன்னைக்கு நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். அதுக்கு மேலே உங்களை கட்டிக்கிட்டு கஷ்டப்பட எனக்கு நான் தலையெழுத்தா? ரேகா, ரேகா, நீ அப்படி பேசுற? ஆமா, நான் தான் பேசுறேன். நான் உங்களை காதலிச்சது உண்மைதான். ஆனா கூலி வேலைக்கு போயாவது என்னை காப்பாத்துவீங்க நம்பிக்கையில தான் உங்களை நான் காதலிச்சேன். ஒரு காலை போனதுக்கு அப்புறம் உங்களால என்னை எப்படி காப்பாற்ற முடியும்? சொல்லு சிவா, உங்களால ஒரு வேலைக்கு போக முடியுமா? சம்பாதிக்க முடியுமா? ரேகா, காசு பணமெல்லாம் முக்கியம் இல்ல, காரு பைக்கெல்லாம் வேண்டாம், உன்னோட வாழ்ந்தா போதும். பழைய சைக்கிளா இருந்தாலும் உன் கூடவே வருவேன்னு சொல்லியே ரேகா. ஆமா சொன்னேன். அந்த பழைய சைக்கிளை ஓட்ட கூட உங்களுக்கு இப்ப தகுதி இல்லையே. அப்படி எப்படி உங்களை நான் கட்டிக்கிட்டேன்? கை கால் நல்லா இருந்தாதான் எந்த வேலைக்குமே போக முடியும். அதுல ஒண்ணு நல்லா இல்லைனாலும் தெருவுல பிச்சைதான் எடுக்கணும். காணோம். யாரு? ஓ, நீங்களா? வாங்க மாமா, வாங்க அத்தை. அது வந்துமா உன்னையும் ராஜாவையும் பார்த்துட்டு போலமேனு வந்தோம். நம்ம சிவாவுக்கு அடிபட்டு இன்னும் காயம் ஆறல. இன்னும் 10-15 நாள் மாத்திரை சாப்பிட்டாதான் சரியாகும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அதான் ராஜாவை பார்த்து பணம் வாங்கிட்டு போலாமேன்னு. அதானே பார்த்தேன். பணம் வேணும்னா போதுமே, அப்படியே நேரம் இங்க வந்துருது. அத அவர் வாங்குற சம்பளம் வாய்க்கு வயிற்றுக்குமே பத்த மாட்டேங்குது. இதுல எங்க நாங்க உங்களுக்கு கொடுக்கறது? அப்படி சொல்லாதம்மா. அவன் எங்க குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாமா. ஆனா இன்னைக்கு அவன் காடு வலி தாங்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாமா. எப்படியாவது பெரிய மனசு பண்ணி ஏதாவது பணம் கொடுத்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டா கால்வலி சரியா போயிருந்து டாக்டர் சொன்னாருமா. எப்படியாவது சொல்லுமா. அதுக்கு என்ன மாமா பண்ண முடியும்? பணம் வேணும்னா ஏதாவது வேலை வெட்டிக்கு போடும். வீட்டிலேயே உட்காந்துட்டு இருந்தா பணம் என்ன மரத்துலயா காய்க்கும்? எப்பப்பா வந்தீங்க? அம்மா இன்னைக்கு கால் வலி எல்லாம் சரியாயிருச்சாம்மா? லட்சுமி என்னது நேத்து அவன் சொல்லல சின்னவன் எனக்கு கால் வலியெல்லாம் நல்லா போச்சுமா, இப்ப ரொம்ப நல்லா இருக்கிறல்ல நேத்து சொன்னா தெரியல லட்சுமி. கால் வலியெல்லாம் நல்லாயிடுச்சுப்பா. இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு. எங்க
பையன் வீட்டுல தனியா நமக்கா காத்துட்டு இருப்பா. சரிப்பா, நாங்க போயிட்டு வரோம். இருங்கம்மா, ஒரு சாப்பிட்டு போ. அப்பா இருங்கப்பா, சாப்பிட்டு போல இருங்கப்பா. இல்ல வேண்டாம் ராஜா, இப்பதான் மருமக வேண்டாம் வேண்டாங்க காட்டு வந்து கொடுத்தாங்க. இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிட்டுக்கிறோம்ப்பா. நாங்க போயிட்டு வரோம். நான் போயிட்டு வரேன்ப்பா. அம்மா, இதுல 2000 ரூபாய் இருக்குமா? வேணாம்ப்பா, பணம்லாம் எது வேண்டாம். அம்மா வாங்கிக்கோங்கம்மா. யாருக்கு வேண்டாம்ப்பா, சொன்னா கேளுதான். பையன் தானே வாங்குறேன், ஏன் வந்து வாங்கிக்கிறீங்க? வாங்கிக்கோங்கம்மா. என்னங்க, உங்களுக்கு என்ன பைத்தியம் கேட்ட முடிச்சு? வந்தாலும் 2000 தூக்கி கொடுக்குறீங்க. ஏய், புரிஞ்சுக்காம பேசாதடி. அவங்களோட கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியாத தடுமாறுறாங்க. அத நாம தான் புரிஞ்சுக்கணும். ஓ, அப்போ உங்க அப்பா அம்மா படுற கஷ்டம் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். எங்க அப்பா படுற கஷ்டம் உங்களுக்கு புரியாதா? ஏன் உங்க வேலைக்காக எங்க அப்பா கடன் வாங்கி வட்டி கட்டிட்டு இருக்காரு, அந்த கஷ்டம் நியாயமா தெரியலையா? என்னங்க நியாயம் இது? உங்க அப்பா அம்மாக்கு நான் ஒரு நியாயம், எங்க அப்பாக்கு நான் ஒரு நியாயமா? அப்பா சாமி, ஏய், நான் ஆமாடி. நியாயம். எனக்கு எங்க அப்பா அம்மா தான் முக்கியம்.